மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பொல்லாதவர், பணத்தாசை பிடித்தவர். தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியாக கூலி கூட கொடுக்க மாட்டார். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த 10,000 ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியே வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பி தள்ளினார். மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அப்போது அவரது மனைவி, உங்க பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்றார். இது நல்ல திட்டமாக இருக்கிறதே என்று நினைத்து அடுத்த நாளை ஊர் முழுவதும் தண்டோரா போடச் சொன்னார்கள். ஊர் மக்களும் பணப்பையை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு அருகில் இருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் பெயர் பூபாலன். மிகவும் நல்ல குணமுடையவர். ஏழையாக இருந்தாலும் உருவமாக வாழ பிரியப்படுபவர். தன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவுபவர். அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் விவசாயம் செய்ய முடியவில்லை. வேறு தொழில் செய்யவோ அவரிடம் பணமும் இல்லை, அனுபவமும் இல்லை என்பதனால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்க நினைத்தார். போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டினார். அப்படி காட்டு வழியில் போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்தது. அதை பார்த்து இறக்கப்பட்ட பூபாலன் அந்த புறாவை தூக்கி கொண்டு அருகில் இருந்த குளத்திற்கு கொண்டு சென்று தண்ணீரை எடுத்து அந்த புறாவின் வாயில் ஊற்றினார். பின்னர் அந்த புறாவை அருகில் இருந்த மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்தார். அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் ஏதோ மாட்டியதை கண்டார். அது ஒரு பை. அதில் நிறைய பணமும் இருந்தது. அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டு போயிட்டாங்க, அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ, எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார். அப்போது ஊருக்குள் சென்றபோது அங்கு இருந்த கடையில் விசாரித்த போது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி, அவர்தான் தொலைத்தவர், நீங்கள் இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார். உடனே பூபாலனும் சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார். சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த பணப்பையை வாங்கி கொண்டார். அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்பட்டது. பணப்பை கிடைத்துவிட்டது, பணமும் சரியாக இருந்தது. இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும்? சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன். கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றை வைத்திருந்தேன், அது காணவில்லை. மரியாதையாக கொடுத்துவிடு, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். பூபாலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமோ? நாம் தாம் எடுக்கவில்லையே. இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையிலிருந்து தப்பித்தால் போதும் என்று யோசித்தார். சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர், கஞ்ச பயல் சோமன், அப்படி என்னதான் பரிசு கொடுக்க போகிறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து வந்தார். அந்த வந்த இடத்தில் பூபாலன் குற்றவாளி போல இருப்பதை பார்த்த ஊரார், சோமனை சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்தில் சோமன், பூபாலன், ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள். சோமன் தான் பணப்பையை அதில் இருந்த வைரமோதியத்தையும் தொலைத்த கதையையும் பூபாலன் தான் பணப்பை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும். அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான். ஆக மொத்தம் சோமன் தான் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேறு யாரோ தொலைத்த பை. அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை. அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் 10 பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை அவரே வைத்து கொள்ளலாம். ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்திற்காக வைத்து கொள்ளலாம். சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன்
சோமனே சன்மானம் கொடுப்பார், சபை கலையலாம் என்று மரியாதைராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. பூபாலன் கிடைத்த பணத்தில் 10% அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதி தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்து வந்தார். பேராசை பெருநஷ்டம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.